வட்டக்கழகத்தின் செயலாளர் எனது அருமை நண்பர் எம் ரூபன் அவர்கள் இப்போது தலைமுறை உரையாற்றுவார்கள். சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி 146வது வட்ட கழகத்திற்குட்பட்ட பாக எண்கள் 273, 280, 291, 292 ஆகிய பாகங்களுக்கு கழக தலைவரின் வெற்றி முழக்கமான தமிழ்நாடு தலைகுனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற வீர முழக்கத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பரப்புரை கூட்டத்திற்கு முன்னிலையேற்றிருக்கின்ற மதுரவாயல் வடக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளரும் வலசரவாக்கம் மண்டல குழு தலைவருமான அண்ணன் நொலம்பூர் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாக்காளரிடத்திலே நாம் எவ்வாறெல்லாம் வாக்குகள் சேகரிக்க வேண்டும், கழக தலைவரின் ஆட்சியில் செய்த சாதனைகள் மக்களிடத்தில் சென்றடைந்துள்ளதா, மக்கள் எவ்வாறு பயனடைந்து உள்ளார்கள், அதனை நாம் எவ்வாறு சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் சேகரிக்க வேண்டும், கழக ஆட்சி மீண்டும் அமைந்திட நாம் எவ்வாறு களப்பணி ஆற்றிட வேண்டும் என ஆலோசனை வழங்கிட வருகை தந்துள்ள சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆர்வீரன் மா சுப்பிரமணியன் அவர்களே, அவரோடு இணைந்து வருகை தந்துள்ள நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மண்ணின் மைந்தர் மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களே, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியின் பார்வையாளரும் கழக வர்த்தக அணி துணை செயலாளருமான அண்ணன் பி.டி. பாண்டிசெல்வம் அவர்களே, வருகை தந்துள்ள வில்லிவாக்கம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அயப்பாக்கம் ஆமா துரை வீரமணி அவர்களே, வருகை தந்துள்ள வட்டக்கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பாக முகவர்களே, வட்டக்கழகத்துக்கு உட்பட்ட பகுதி நிர்வாகிகளே, மாவட்ட பிரதிநிதிகளே, மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்களே, பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்ட இளைஞர் அணி, மாணவர் அணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் பெருத்திரளாக கூடியுள்ள தாய்மார்கள் அனைவரையும் 146வது வட்டக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு நம்முடைய பகுதி கழக செயலாளர் அவர்களை இப்போது நம்முடைய பகுதி கழக செயலாளர் அவர்கள் உரையாற்றுவார். வில்லிவாக்க தெற்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அயப்பாக்கம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் தம்பி வீரமணி அவர்கள். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய நண்பர் மதுரவாயல் ரூபன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து இந்த பாகங்களினுடைய நிர்வாகிகளை சந்தித்து அவர்களிடத்தில் உரையாடி வருங்காலத்தில் தேர்தலிலே நீங்கள் இந்த பாகங்களில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தன்னுடைய மதுரவாயல் தொகுதியை தன்னுடைய தொகுதியாக பாவித்து எல்லா திட்டங்களையும் அண்ணன் கணபதியோடு சேர்ந்து இந்த திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து மதுரவாயல் மக்களுடைய தொகுதி வளர்ச்சிக்கும் மதுரவாயல் மக்களுடைய நலனுக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் பாசர் கண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு 4.5 ஆண்டு காலம் தான் வெற்றி பெற்ற மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சொல்லி அல்லும் பகலும் அயராது உழைத்து இரவு பகல் பாராமல் மக்கள் பணியாற்றி வருகின்ற மதுரவாயல் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் மக்கள் சேவகர் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களே, தொகுதியுடைய பார்வையாளராக இருந்து 440 பாகங்களில் பாக முகவர்கள் கூட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்து இன்றைய தினம் வாக்குச்சாவடி கூட்டங்களிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு 482 பாகங்களாக மாறியுள்ள இந்த காலகட்டத்தில் இந்த தொகுதியை வெற்றி தொகுதியாக
நிரந்தர தொகுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதியாக உருவாக்கிட வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் பாண்டிசெல்வம் அவர்களே, கூட்டத்தை பெருந்தலாக ஏற்பாடு செய்து ரூபன் அவர்களுக்கு ஆலோசனையும் அறிவுரைகளும் வழங்கி 2000க்கும் மேற்பட்ட மக்களை இங்கு அழைத்து தெருமுனை கூட்டம் நடத்துங்கள் என்று சொன்னால் வட்டக்கழகத்துடைய மாநாடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய மண்டல குழு தலைவர், பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் நொலம்பூர் வே ராஜன் அவர்களே, பல்வேறு திட்டங்களை எல்லாம் அண்ணன் ராஜன் அவர்களும் அண்ணன் கணபதி அவர்களும் மதுரவாயல் தொகுதி முழுவதும் கொண்டு வந்து சேர்த்து மதுரவாயலுடைய வளர்ச்சி பணிகளை எந்த அளவுக்கு செய்து வருகிறார் என்று எதிர்கட்சியை சேர்ந்தவர்களே அவர்கள் வெளியே வர முடியாத, தலை காட்ட முடியாத அளவிற்கு இன்றைய தினம் அவருடைய பணிகள் சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எந்த குறையும் இல்லாத தொகுதி என்று மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பாராட்டு பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், முதல் தொகுதியாக சைதாப்பேட்டை தொகுதியும் அதுக்கு அடுத்ததாக மதுரவாயல் தொகுதியும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் அவருடைய கையில் இருக்கின்ற 5 தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் 5 தொகுதியும் பெற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை 2வது முறையாக 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியோடு சேர்த்து 5 தொகுதியும் நிச்சயமாக வெற்றி பெற்று அதை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தலைவரிடத்திலே என்று அவருடைய தீவிர முயற்சியால் இன்றைய தினம் சென்னை தெற்கு மாவட்டம் முழுவதும் பல்வேறு கூட்டங்களை, பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கெல்லாம் மாவட்ட கழகத்தினுடைய முன்மாதிரியான செயலாளராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் இந்த மதுரவாயல் தொகுதியை சிறப்பான முறையில் வழிநடத்தி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் எப்படி தமிழ்நாட்டிற்கு நம்முடைய முதலமைச்சர் கிடைத்திருக்கின்றாரோ அது போன்ற எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கெல்லாம் முதலமைச்சராக இருந்து எல்லா திட்டங்களையும் தீட்டி மற்ற முதலமைச்சர்களெல்லாம் பின்பற்றுகின்ற அந்த திட்டங்கள் வாயிலாக நம்முடைய மக்கள் பயனடைந்து இன்றைய தினம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற எல்லாமும் எல்லாருக்கும் என்கின்ற திட்டங்களை வகுத்து தந்த நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்தி 2026 தேர்தலில் இந்த வாக்குச்சாவடிகள் நிச்சயமாக வெற்றி வாக்குச்சாவடிகளாக மாறும். எதிரிகளை ஓட ஓட விரட்டடித்து என் அன்பு நண்பர் ரூபன் அவர்களும் அதே போன்று இந்த மாமன்ற உறுப்பினராக இருந்து மறைந்த நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்களுடைய பணிகளும் இங்கே சேர்த்து நம்முடைய இந்த தொகுதி என்பது பெருவான வாக்குகளை பெறுகின்ற இந்த வட்டம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்திருக்கின்றார்கள். ரூபன் அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதுரவாயல் வடக்கு பகுதி கழக செயலாளரும் வலசரவாக்க மண்டல குழு தலைவருமான நொலம்பூர் வே ராஜன் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரை கூட்டத்தின் தலைவர், என் பாசத்திற்குரிய சகோதரர் வட்டக்கழகத்தின் செயலாளர் எம் ரூபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரவாயல் சட்டப்பேரவை உறுப்பினர், மதுரவாயல் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தொகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் பாண்டியசெல்வன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய வில்லிவாக்கம் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் தம்பி ஆமா துரை வீரமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பகுதி கழகத்தின் துணை செயலாளர் அன்பு சகோதரர் தி பாலாஜி அவர்களே, தம்பி செந்தில் சுரேஷ் அவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர்கள் அண்ணன் எஸ் ஜி மாதவன் அவர்களே, நண்பர் MKB அன்னதாசன் அவர்களே, நண்பர் ME ஸ்டாலின் அவர்களே, தம்பி MM ஜெயரத்னம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற
மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் அண்ணன் கே நீலகண்டன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சங்கர் அவர்களே, தம்பி தினகரன் சண்முகம் அவர்களே, தம்பி உதயகுமார் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பகுதி அணிகளின் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள், வட்டக்கழக நிர்வாகிகள், சகோதரன் சகோதரிகள் மற்றும் பெயர் சொல்ல தகுதி படைத்த அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு வட்டக்கழக செயலாளருடன் துணை புரிந்த அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற கூட்டம் இந்த வட்டத்தில் 28 கூட்டங்கள் நிறைவடைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க இந்த கூட்டத்தில் மேடைக்கு எதிரே நிறைய சகோதரிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இந்த சகோதரிகள் அத்தனை பேரும் நம்ம அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்நாள் முழுவதுமா அது என்ன நன்றி அப்படின்னு சொன்ன, அன்பு சகோதரிகளே, பெண்களுக்கு, பெண் சகோதரிகளுக்கு ஒரு நோய் வரும். அது என்னன்னா, அந்த நோய் வரும்போது அது சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, காலதாமதமாகும். காலதாமதமாகும் போது அந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். என்ன அந்த நோயின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அன்பு சகோதர சகோதரிகளை, இதை நீங்கள் கவனத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு 14 வயதிற்கு மேற்பட்ட பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசியை கொண்டு வந்தவர் நமது மகத்தான அண்ணன் மா சுப்பிரமணியன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அத்தனை பேர் அவருக்கு நன்றி சொல்லணும். எனக்கும் பெண் பிள்ளைகள், இங்க இருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளை. நோய் வந்த பிறகு அதுக்கு மருத்துவம் செய்வதை விட அதை வரவே விடாமல் தடுப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தவர் அண்ணன் மா சுப்பிரமணியன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த காலத்தில் 2021ஆம் ஆண்டு கொரோனா தாக்குதலின் போது நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பிறகு கொரோனா தாக்குதல் எப்படி இருந்தது? இந்தியாவிலே கொலைவெறி தாக்குதல், பல கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள், எல்லாம் இறந்தாங்க, யாரையும் நம்மளை காப்பாற்ற முடியல. ஆனால் தமிழ்நாட்டில் நமது தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தடுப்பூசிகள் போடப்பட்டிருந்தது. மத்திய அரசாங்கம் நமக்கு தடுப்பூசிகள் நிறைய கொடுக்கல. இன்னைக்கு இருக்கிற அதிமுக சார்ந்த அடிமைகள் அங்க போய் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் மா சுப்பிரமணியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவருடைய மக்கள் பணியா இருந்தாலும் சரி, கழக பணியா இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்றதுன்றது மிகவும் எனக்கு பிடிக்கும். எனக்கு நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு சொல்லணும்ல, அதுதான முக்கியம். நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் தான் நான் சொல்ல முடியும். மோடியை பார்த்தா கை கட்டி ஓடி நிக்கிறாங்க. தடுப்பூசியே தமிழ்நாட்டுக்கு அதிகம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்ப ஒரு ஆண்மையோட செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை தமிழ்நாடு அரசு நாங்களே நடத்தி கொள்கிறோம் என்று தைரியத்தோடு கேட்ட ஒரு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது போன்ற பல திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, படித்து விட்டு வேலைக்கு செல்கிற சகோதரன் சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் தொழில், வேலை வாய்ப்பு, விளையாட்டுத்துறை அத்தனையிலுமே நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி அமைச்சர்கள் பணிபுரிந்து வருகிற அந்த விதத்திலேயே மருத்துவத்துறையில் பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிற நமது அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் 2021ஆம் ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பகுதியில் பல பணிகளை செய்திருக்கிறோம். அது சாலை பணியாக இருந்தாலும் சரி, மழைநீர் பணியாக இருந்தாலும், மழைநீர் கால்வாய் பணிகளாக இருந்தாலும் சரி, குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் பைப்பு அமைக்கும் பணிகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பகுதிகளிலும் இந்த பகுதியில் நாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சிறப்பான பணியை நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அருமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சாதனை மிக்க ஒரு முதல்வர் 2026ஆம் ஆண்டு மீண்டும் முதல்வராக வேண்டும். அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் பணிபுரிந்து அவர்களை வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும்
என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த வட்டச் செயலாளர் அன்பு நண்பர் எம் ரூபன் அவர்களை பகுதி கழகத்தின் சார்பில் எனது பாராட்டுகளின் நன்றியை தெரிவித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் பாண்டிச்செல்வன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். மதுரவாயல் வடக்கு பகுதி கழகத்தின் உள்ளடக்கிய 146வது வட்டக்கழகத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் களப்பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் நமக்கு தந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் உள்வாங்கி வருகின்ற உங்கள் மத்தியிலே சூளுரை மேற்கொண்டு களப்பணி ஆற்றுவதற்கு கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாசு அவர்களே, இந்த இனிய நிகழ்வின் தலைவர் இந்த வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய ரூபன் அவர்களே, எனக்கு முன்னால் உங்களோடு ஒன் டு ஒன்னாக உரையாடி அரசின் சாதனை திட்டங்கள் பலவற்றை நினைவூட்டி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய நுளம்பூர் ராஜன் அவர்களே, 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற்று இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராய் சிறப்பான பல பணிகளை நிறைவேற்றி தந்து மக்கள் சேவகராக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அருமை அண்ணன் கணபதி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் பாலாஜி அவர்களே, செந்தில் அவர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணாதாசன் அவர்களே, மாதவன் அவர்களே, ஜெயரத்னம் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, பெயர் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட காலத்தின் அருமையை கருதி முழுமையான முறையில் தலைவருடைய ஆலோசனைகளை மாசு அவர்கள் வாயிலாக எடுத்து கொண்டு சென்று மக்களிடத்தில் நம்முடைய அரசின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி தருவதற்கு களம் காண தயாராக இருக்கக்கூடிய கழகத்தின் கண்ணின் இமை காப்பதை போல் காத்த தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வாழை வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மாசு அவர்கள் நிறைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற அந்த சூழலில் இந்த நாட்டின் முதலமைச்சராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று பணி தொடங்கிய காலம் முதல் கொரோனா காலத்தில் பணியை தொடங்க அந்த காலத்தில் தொட்டு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் எதிர்க்கட்சியாக மக்களை சந்திக்கின்ற அந்த சூழலில் கழகத்தின் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் கொரோனா பணிக்காலத்தில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்வதற்கு உத்தரவிட்ட தலைவர் தான் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆட்சி பொறுப்புக்கு முந்தைய நிலையில் அப்படி இருந்தாலும் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் கொரோனா காலத்தில் மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து பல்வேறு நிலைகளில் அவர் உதவி செய்த அந்த சூழலில் ராஜன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஊசி கிடைக்காத அந்த நேரத்தில் அரசே பணம் செலுத்தி பணம் வசூல் செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொன்ன சூழலிலும் கூட அதை விலையில்லாமல் நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற அந்த அரும்பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அந்த சூழலில் எது இந்த இயக்கத்தின் அடித்தட்டு நாளமாக இருக்கக்கூடிய கலைஞர் கட்டி காத்த அந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்தின் சார்பில் திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தின் 2021 தேர்தலை சந்திக்கிற போது கட்டம் சரியில்லை, தலைவர் அவர்கள் வென்றெடுத்து முதல்வராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன சூழலில் அதை சொன்னவர்களுடைய சூழலை பயன்படுத்தி மக்களுடைய பேராதரவோடு மக்கள் உதயசூரியருக்கு வாக்குகளை பெற்று தந்து பெருவாரியான வெற்றியை தந்து
முதலமைச்சராக பொறுப்பேற்ற அந்த சூழலில் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் ஏராளம். சற்றேறக்கூடிய 2,31,00,000 ரேஷன் அட்டைகள் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் மகளிர் உரிமை தொகையை ஏற்கனவே 1,30,00,000 பேருக்கு கொடுத்த சூழலில் கூட இழந்து முடிந்த 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று 17 லட்சம் பேருக்கு இரண்டாவது தவணையாக கொடுத்து ஒரு 70% மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரே ஆட்சி நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. இப்படி நான் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்று கேட்டால் சொல்லுவதற்கு நம்மளிடம் நிறைய சாதனை பட்டியல் நிறைய இருக்கிறது. காலத்தின் அறிவியை கருதி நான் சொன்னேன் அல்லவா, கொரோனா காலத்தில் ஊசியை கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்கு உற்ற துணையோடு நின்றதோடு மட்டுமல்லாமல் ஓடி ஒதுங்கி பதுங்கிய சூழலில் இந்திய துணைக்கண்டத்தில் கொரோனா வார்டுக்கு சென்று நேரடியாக சென்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நம்மை எதிர்க்க துடிக்கிற பாசிசம் என்ன சொன்னது? அதே கொரோனாவின் போது வெளியே விலைக்கேற்றுங்கள், கைதட்டுங்கள் என்று சொல்லி நம்மை காவு கொள்ள செய்தது என்பதை நீங்கள் எல்லாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்தி இப்படி எண்ணற்ற சாதனைகளை நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய குடும்ப சூழலும் பொருளாதார சூழலும் பல்வேறு சூழல்களில் எவ்வளவுதான் நாம் செய்திருந்தாலும் அந்த செய்த பல சாதனைகளை நாம் நினைவுபடுத்த வேண்டியது கட்டாயம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நினைவுபடுத்தி, அண்ணன் கணபதி அவர்கள் இந்த தொகுதியிலே 32,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார். வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது களத்தில் நின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று எந்த மாவட்டத்திற்கு திட்டங்களை தொடங்க சென்றாலும், எந்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு சென்றாலும், அங்கே செல்லுகிற போது மேடைக்கு செல்லுகிற வழியில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையிலே ஒரு வெள்ளை பேப்பரை கையில் வைத்திருந்தால் கூட அதை மக்களை நோக்கி நேடி சென்று போய் அந்த கோரிக்கை மணிகளை பெற்று அவருடைய நான் இருக்கிறேன் உங்களுக்காக என்று ஊசிதம் செய்து மக்களுடைய தொண்டனாக மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை போலத்தான் நம்முடைய இன்றைக்கு இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று இந்திய துணைக்கண்டமே பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கிற அந்த சூழலில் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய இயந்திரம் சுழல்வதற்கு ஒரு துறை, முக்கிய துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை. அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறையில் அவர் செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற சாதனைகள், அதுக்கே ஒரு நாளாக அவர் செய்த சாதனைகள் என்று சொல்வதற்கு. அப்படிப்பட்ட சாதனைகளுக்கு மத்தியில் இவர் எந்த திட்டங்களை தொடங்குவதற்கு சென்றாலும் தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் இந்த தூய தொண்டர் மாசு அவர்கள் வழி. போகின்ற இடங்களில் எல்லாம் ரயிலை விட்டு கீழே இறங்கியவுடன் அறைக்கு செல்வாரோ இல்லையோ வாக்கிங் என்ற போர்வையில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய துணை சுகாதார நிலையமாக இருந்தாலும் எந்த சுகாதார நிலையமாக இருந்தாலும் அங்கே போய் ஆய்வினை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிந்து அதை நிறைகளாக மாற்றி மக்கள் பணியில் தலைவருக்கு இணையாக துணையாக மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணியாற்றக்கூடிய அருமை அண்ணன் மாசு அவர்கள் உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். அதை போலத்தான் தொண்டனுக்கு தொண்டனாக மக்கள் சேவகராக இருக்கக்கூடிய காரப்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதி மதுரவாயல் என்ற பெயருக்கு 3வது 2 தேர்தலை சந்தித்து 2 தேர்தலில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த சூழலில் 3வது முறையாக இந்த தொகுதியில் அண்ணன் கணபதி அவர்கள் வென்றதற்கு பிறகு அவர் சற்றேறக்குறைய 32,000 வாக்குகளில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ததற்கு பிறகு அன்றைக்கு இதேபோல் தினசரி காலையில் வாக்கிங் என்கிற பெயரில் மக்களை சந்திக்கிற பணியில் தொடங்கி எந்த நேரத்தில் தொலைபேசியில் அணைத்தாலும் உடனே அந்த தொலைபேசி இணைப்பில் அவருடைய தேவைகளை கண்டறிந்து அந்த குறைகளை நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள் விரும்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமையான காரபாக்க கணபதி அவர்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் இங்கே வருகை இருந்திருக்கிற உங்கள் பாதங்களை தொட்டு நான் பணிவோடு வேண்டுகிறேன். ஏற்கனவே வெற்றி 32,000 வாக்குகள், இவ்வளவு பெரிய சாதனைகள், இவ்வளவு பெரிய சரித்திர சாதனை செய்யக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அண்ணன் மாசு, சட்டமன்ற உறுப்பினர் கணபதி இவர்களை தாண்டி கொரோனாவாக இருந்தாலும் இன்றைக்கு ஏற்கனவே இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கிற பெயரில் வாக்குரிமை பறிக்கப்படுகிற அந்த சூழலாக இருந்தாலும் எந்த சூழலிலும் மக்களோடு மக்களாக மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அவருடைய வாக்குரிமை கூட பறிபோகக்கூடாது என்பதற்காக தலைவர்கள் விட்ட கட்டளையை ஏற்று களத்தில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக, ஒரே இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
எனவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தின் தலைவர் அவர்களை மீண்டும் முதல்வராக 2ஆம் முறையாக ஆக்கிட, திராவிட மாடல் ஆட்சி 7வது முறையாக நாட்டில் மிளிர்ந்திட இங்கே வருகிற தாய்மார்களே, உங்கள் பாதங்களை தொட்டு பணிவோடு வேண்டுகிறேன். இந்த இயக்கத்தை விட்டால் நாதி இல்லை, இந்த தலைவர் விட்டால் நாதி இல்லை. உதயசூரியனை ஆதரிப்பீர், வெற்றியை பெருவாரியாக பெற்று தர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் காரம்பாக்கம் கா கணபதி அவர்களை அழைக்கின்றனர். சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதியில் நூற்றி 46வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாகநிலை முகவர்கள் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துடைய தலைவர், வட்டக்கழகத்துடைய செயலாளர் அன்புக்கினிய தம்பி ரூபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக சிறப்புரையாற்ற வருகிறது வந்து அமர்ந்திருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கண்ணசைவில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை திறம்பட செய்து முடிக்கிற படை தளபதிகளில் ஒருவராக இருந்து பணியாற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் படைத்தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கு முதன்மை தளபதியாக, தலைவருடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து முதன்மை தளபதியாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்தை கண்டு கருத்துமாக வழிநடத்துகிற, குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துகிற என்னுடைய அன்பு அண்ணன் மாசு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற மண்டல குழு தலைவர், வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் நொழும்பூர் ராஜன் அவர்களே, அயப்பாக்கம் ஊராட்சியுடைய மேனாள் தலைவர், வில்லிவாக்கம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் துரை வீரமணி அவர்களே, மதுரவாயல் தொகுதியுடைய மேற்பார்வையாளர் அன்பிற்கினிய சகோதரர் பாண்டிசெல்வம் அவர்களே, மாவட்ட விளையாட்டு அணியுடைய மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் நீலகண்டன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள் SC மாதவன் அவர்களே, அண்ணாதாசன் அவர்களே, அன்பிற்கினிய ஸ்டாலின் அவர்களே, ஜெயரத்னம் அவர்களே, பகுதி கழகத்துடைய துணை செயலாளர் பாலாஜி அவர்களே, மாவட்ட வலைதள அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் நம்மை எல்லாம் விட்டு மறைந்த அன்புக்கினிய சண்முகம் அவருடைய புதல்வர் தினகரன் சண்முகம் அவர்களே, வருகின்ற செந்தில் சுரேஷ் அவர்களே, பிருந்தாவனம் அவர்களே, கழகத்தின் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, கழகத்துடைய முன்னோடி பெருமக்களே, பகுதி வாழ் பெரியவர்களே, வியாபார நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இந்த கூட்டம் எதற்காக என்று சொன்னால், நடைபெற இருக்கிற 2026 தேர்தலில் நம்முடைய மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவிலான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் இந்த வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியாக மாற்றி தர வேண்டும். அதற்காக இன்றைக்கு கட்டமைப்புகளை உருவாக்கி பாகநிலை உறுப்பினர்கள், BLA, BEDAக்கள், BLC இப்படி பொறுப்புகள் எல்லாம் போடப்பட்டு இன்றைக்கு அவர்கள் மூலமாக அந்த சாவடியை வெற்றி வாக்கு சாவடியாக மாற்ற வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் திட்டமிட்டு அறிவித்து நடத்தப்படுகிற கூட்டம் இந்த கூட்டம். ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். 4.5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள். எங்கேயாவது ஒரு சிறு அசம்பாவிதம் கூட எங்கேயாவது நடந்திருக்கிறதா என்று சொன்னால் எங்குமே கை நீட்டி விரல் நீட்டி சொல்லுகிற அளவுக்கு எங்குமே நடந்துவிடவில்லை. அப்படி ஒரு ஜனநாயக அமைப்பாக தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக கொண்டு செல்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்த மதுரவாயல் பகுதியில் இந்த கூட்டம் சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இன்றைக்கு தாய்மார்கள் வந்திருக்கீங்க. அரசுடைய திட்டங்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் மகளிர் விடியல் பயணம் இந்த திட்டம் இன்னைக்கு
அந்த திட்டம் தொடங்கப்பட்டு இது நாள் வரையில தொடர்ந்து பல கோடி பேர் இன்னைக்கு பயணம் செல்கிற அந்த நிலையிலே தான் இந்த திட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இலவசமாக அந்த பஸ்ஸில் தாய்மார்கள் எல்லாம் பயணம் போறீங்க. இன்னைக்கு மகளிர் விடியல் பயணம் சிறப்பான முறையில் இன்னைக்கு முதன்மை இடத்தை பெற்று இருக்கிறது. அதே போன்று கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் பணத்தை வாங்குறீங்க. பள்ளியிலே படிக்கிற அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் +2 முடிச்சு காலேஜுக்கு போற பசங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாதம் 1000 ரூபாய் தலைவர் அறிவிச்சார். இன்னைக்கு பல லட்சம் மாணவ பயன் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுறாங்க. கல்லூரிக்கு போகிற போது கஷ்டமில்லாமல் படிக்கணும். நம்முடைய குழந்தைகள் படிக்கணும். 1 முதல் 5 வரை படிக்கிற அந்த ஏழை குழந்தைகள், அந்த பிஞ்சு பருவத்தில் படிக்கிற அந்த மாணவ குழந்தை செல்வங்கள் பசி இல்லாமல் இன்னைக்கு பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார் தலைவர். அண்டை மாநிலங்கள் எல்லாம் இந்த திட்டத்தை இப்படி பின்பற்றுகின்றன. தலைவர் காலை உணவு திட்டத்தை எப்படி செயல்படுத்துகிறார் என்று அண்ட மாநிலத்தில் இருந்து வேறு நாட்டிலே இருந்தெல்லாம் இங்கு வந்து ஆய்வு செய்துவிட்டு தன்னுடைய நாட்டிலே கூட இந்த திட்டத்தை தொடங்கலாம் என்று இன்றைக்கு முயற்சி செய்துள்ள அளவுக்கு இந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்டு எடுத்துங்க 146வது வார்டு. வணக்கத்துக்குரிய சண்முகம் அவர்கள் மாமன்ற உறுப்பினர் என்றார். அவர் எப்படி இருந்தார் தெரியும். பின்னால் வருகிற போது அண்ணன் நல்ல விரிவா பேசுவாங்க. இன்றைக்கு இந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டையாக மதுரவாயில் தொகுதியை இன்றைக்கு சிறம்பட மதுரவாயில் இந்த பகுதியை திறம்பட இயக்கப்பணிகளை ஆற்றியவர் சண்முகம் அவர்கள். அவர் இருக்கிற காலத்தில் கால்வாய் பணிகள், சாலை பணிகள், பாதாள சாக்கடை பணிகள் கூட அன்றைக்கு நகராட்சி தலைவராக இருக்கிற போது மத்திய அமைச்சராக இருந்த ஜெயபால் ரெட்டி அவர்களை அழைத்து மதுரவாயில ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அரசு நடத்தி பாதாள சாக்கடை திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்து இன்னைக்கு சிறப்பான முறையில் முடிக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சியாக இருக்கிற போது சண்முகம் அவர்கள் தலைவராக இருக்கிற காலத்தில் இந்த பகுதியில பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. குடிநீர் திட்டப்பணிகளை கொடுத்திருக்காங்க. அப்போது போட்ட பைப்லாம் சிலதெல்லாம் சரியில்லை. அப்ப அந்த காலத்துக்கு அந்த பைப்பு தான் போட்டாங்க. அது சிலதெல்லாம் வந்து கழிவுநீர் கலக்குது என்று நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆங்காங்கே நான் இங்கே வாக்கு கேட்டு வருகிற போதெல்லாம் புகார். இந்த 3 வார்டில் பெரிய புகார் இருந்தது. இன்னைக்கு கழிவுநீர் கலந்து வருதுங்க, நீ வந்தோடனே சரி பண்ணி கொடுங்க. அதற்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 15 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு எல்லா பைப்பும் மாற்றி இன்னைக்கு குடிநீர் பைப்புகள் புதிய பைப்புகள் போடப்பட்டு இன்னைக்கு தண்ணீர் வந்து சுத்தமா கொடுத்துட்டு இருக்கோம். ஆங்காங்க சின்ன சின்ன குறைகள் அப்பப்ப சரி செஞ்சு கொடுக்கிறோம். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்கள் பணியை செய்வதிலே சிறந்து வழங்குகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். நம்ம எல்லாரும் மறைந்தார்கள். மறைந்த பிறகு தலைவர் தளபதியார் அவர்கள் கழக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எத்தனை தேர்தல்கள், பாராளுமன்ற தேர்தல் 2019, 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பின் நடந்த உள்ளாட்சி தேர்தல், கடந்த ஆண்டு நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல்களை எல்லாம் பார்க்கிற போது எல்லா தேர்தல்களிலும் இன்றைக்கு சிறப்பான வெற்றியை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேடி தந்திருக்கிறார்கள். இதுவரை நடந்த தேர்தல்களில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரும் நிற்கிற போது நம்முடைய அன்மன்னன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்கள் இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது இன்றைக்கு அவர் வெற்றி என்று வருகிற போது பார்க்கிற போது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருவரங்குன்றம் நாடாளுமன்ற தொகுதியில நமது சட்டமன்ற தொகுதியில மட்டும் 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இதுவரையில் தமிழகம் பெற்றது வரலாறு கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு தொடர்ந்து கழக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய அன்பு தலைவர், உயிராக போற்றுகிற தலைவர், உலக தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவருடைய தலைமையில இயங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு சாலை பணிகள்லாம் எடுத்துங்க. 146 வார்டுல சாலை பணிகள் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுல இந்த மழை காலத்தில் வந்து இன்னும் போட்டுட்டு இருக்கோம். எல்லாம் கணக்கீடு செய்யப்பட்டு எல்லா சாலைகளும் போடுகிற அந்த பணிகள் நடந்து வருகிறது. ஏறக்குறைய கால்வாய் பணிகள் மட்டும் பல லட்சம், பல கோடி ரூபாய் செலவு, 10 கோடிகளுக்கு மேலாக இன்றைக்கு கால்வாய் பணிகள் மட்டும் இங்கே நடந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் தெரு, பெரியார் தெரு, மகாத்மா காந்தி தெரு, ராமதாஸ் சாலை, ராஜீவ்காந்தி தெரு, கங்கையம்மன் நகர், பல்நோக்க மருத்துவ அந்த கட்டிடம் ஒன்று, இப்படி பலதரப்பட்ட பணிகள் நம்முடைய வார்டில் வந்து நடந்து வருகிற மாறுபட்ட கருத்தை யாரும் சொல்லிவிட முடியாது. நீங்க அதிமுக இருக்கு என்ன நிலை எல்லாம் நினைச்சு பார்க்கணும். கடந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப இந்த வார்டு எப்படி இருந்தது அப்படின்னு எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். தாய்மார்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த பகுதியெல்லாம்
தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரையில தாய்மார்கள் யார் இன்றைக்கு நல்லது செய்கிறார்களோ அதை கணக்கீடு செய்துதான் முடிவெடுப்பார்கள் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. அதுதான் கடந்த காலங்களிலே இந்த வார்டில் நாங்கள் பெற்றிருக்கிற வாக்குகள். இது ஏன் சொல்றதுன்னு சொன்னா, திமுக ஆட்சியில் வருகிற போதெல்லாம் மக்களுக்கான இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்முடைய அன்பு தலைவர் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் ஏராளம். அதில் குறிப்பான திட்டங்கள் எல்லோரும் மகளிருக்கான திட்டங்கள் தான். மகளிர் முன்னேற வேண்டும். தந்தை பெரியார் கண்ட கனவுகளை, பேரறிஞர் அண்ணா கண்ட அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு நம்முடைய ஆட்சி காலத்தில் மகளிருக்கான திட்டங்களை அத்தனையும் நிறைவேற்றி தருகிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி எண்ணற்ற பணிகளை செய்து இருக்கிற நம்முடைய அரசு தொடர்ந்து நடைபெற வேண்டும். வருகிற 2026 தேர்தலில் இன்றைக்கு சிறப்பான வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும். என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு மதுரவாயல் தொகுதியில் இருக்கிற 440 வாக்குச்சாவடிகளிலும் இது போன்ற கூட்டங்கள் இன்றைக்கு நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? எங்களை எல்லாம் நம்மை எல்லாம் வழிநடத்துகிற நம்முடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாசு அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்கின்ற 4 பாகங்களை ஒருங்கிணைத்து நம்முடைய வட்டக்கழக செயலாளர் அன்பு தம்பி ரூபன் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அவருக்கும் அவரோடு பணியாற்றிருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பிலே நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு வருகிற 2026 தேர்தலில் திமுக கழகத்தை துணை நில்லுங்கள். என்றைக்கும் உங்களுக்கான இயக்கம் திமுக, உங்களுக்கான தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் என்று சொல்லி சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தளபதி அவர்களின் மூத்த தளபதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற, எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆறுவர் அண்ணன் அவர்களை இப்போது பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கிளை கழகத்தின் செயலாளர், பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் அன்பிற்கினி அன்பர் ரூபன் அவர்களே, உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களே, உரையாற்றி பெருமை சேர்த்து விட்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய செயல் வீரர் திரு நுளம்பூர் வே ராஜன் அவர்களே, தொகுதியின் பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய பி.டி. பாண்டிசெல்வம் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் அயப்பாக்கம் வீரமணி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தின் செயலாளர்கள் பெருமதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களே, மாதவன் அவர்களே, ஆலன் அவர்களே, அண்ணாதாசன் அவர்களே, திரு ஜெயரத்னம் அவர்களே, அன்பிற்கினிய சண்முகம் அவருடைய புதல்வர் தினகரன் அவர்களே, திரு பாலாஜி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற தாய்மார்களே, வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி செயல்வர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 146வது வட்டத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி எனும் நிகழ்ச்சியில் பங்கேற்பது சற்று கனத்த இதயத்துடன் பங்கேற்கிற வகையிலான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான காரணத்தை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள். அதைத்தான் எனக்கு முன்னால் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் இந்த பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தவர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்கள். ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்கள் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு இந்த பகுதியை, குறிப்பாக இந்த ஏரிக்கரை போன்ற பல்வேறு பகுதிகளில் நீர்நிலை புறம்போக்கு என்கின்ற வகையில் இந்த நிலம் வகைகள் இருந்த நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளும் பொதுநல வழக்குகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பெரிய அளவிலான அழுத்தத்தின் காரணமாய் இந்த பகுதியெல்லாம் காலி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது.
அப்போது திரு சண்முகம் அவர்கள் என்னை சந்தித்து எங்கள் வட்டத்தில் ஒரு இடம் கூட காலி செய்யப்பட விடக்கூடாது, ஒரு வீடு கூட அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட விடக்கூடாது, ஒரு ஏழை எளியவர்கள் கூட பாதிக்கப்பட விடக்கூடாது, எனவே அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று பெரிய அளவில் அழுத்தம் தந்து மரியாதைக்குரிய திரு காரம்பாக்கம் கணபதி சொன்னதைப் போல அன்றைக்கு உயர் அலுவலர்கள் பலரை தொடர்பு கொண்டு நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதனால் பெரிய அளவில் நிம்மதியும் பெருமூச்சும் அடைந்தவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்கள். இந்த வட்டத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே நம்மிடையே இருந்தார். அவர் இந்த வட்டத்தின் தேவைகளுக்காக எந்த அளவுக்கு ஆளாய் பறந்தார் என்பதை நான் நன்றாக அறிவேன். ஏதோ தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதோ நல்லதை செய்வதைப் போல அவர் இந்த வட்டத்தின் தேவைகளை எல்லாம் தொடர்ச்சியாக கேட்டு பெற்று நிறைவேற்றுவதில் முன்னணியில் இருந்தார். அண்ணன் ஆலப்பாக்கம் சண்முகம் அவர்கள் எந்த அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மேல் பாசம் வைத்திருந்தார் என்பதற்கு அவருடைய இறப்பு ஒரு பெரிய அளவில் நமக்கு உணர்த்தும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று முத்தமிழறிஞருடைய நினைவுகளை மனதில் சுமந்தவாறு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த நினைவுகளே அவரை பெரிய அளவிலான அழுத்தத்திற்குள்ளாக்கி அவருடைய இன்னுயிரை நம்மிடையே இருந்து பிரித்தது. அந்த அளவுக்கு கலைஞரின் மேல் பற்றும் ஒரு உணர்வுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்மரவனாகவும் வாழ்ந்தவர் பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் சண்முகம் அவர்கள். எனவே அவர் பகுதியில் இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றல்ல என்றாலும் இந்த நிகழ்ச்சியில் பெரிய அளவிலான ஒரு மன அழுத்தத்தோடு தான் நானாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்களாக இருந்தாலும் பெருமதிப்பிற்குரிய மண்டல குழுவின் தலைவர் திரு ராஜன் அவர்களாக இருந்தாலும் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போன்றதொரு மனநிலையில் தான் நீங்களுமே கூட அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக உணர்வேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் இவ்வளவு பேர், ஏறத்தாழ 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த ஒரு வார காலமாக நான் வேளச்சேரியிலும் சைதாப்பேட்டையிலும் சோழிங்கநல்லூரிலும் விருகம்பாக்கத்திலும் இது போன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகிறேன். இதுவரை நான் கலந்து கொண்ட கூட்டங்களிலேயே ஒரு மிக சிறப்பான கூட்டம் என்றால் 146வது வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டம் தான். ஏதோ ரூபன் அழைத்தார், நொலம்பூர் ராஜன் அழைத்தார், காரம்பாக்கம் கணபதி வருகிறாராம் என்றெல்லாம் நீங்கள் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அழைத்தார்கள், வருகிறோம் என்பது ஒரு விஷயம் என்றாலும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரை சுப்பிரமணிக்கோ கணபதிக்கோ ராஜனுக்கோ பாண்டி செல்வத்திற்கோ வீரமணிக்கோ ரூபனுக்கோ மட்டும் சொந்தமில்லை. இந்த இயக்கம் எங்களுக்குமானது. இது எங்கள் இயக்கம், நமது இயக்கம் என்கின்ற உணர்வோடு தான் இந்த வட்டத்தை சேர்ந்த தாய்மார்களாகிய நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதேபோல் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சுப்பிரமணிக்கும் கணபதிக்கும் ராஜனுக்கும் பாண்டி செல்வத்துக்கும் ரூபனுக்கும் மட்டும் தலைவர் அல்ல, எங்கள் அனைவருக்குமான தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்கின்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த கொட்டும் பணியிலும் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பேர் பேசிக் கொண்டிருக்கிற போதும் நாங்கள் எல்லாம் வேறொரு கூட்டத்தில் கலந்து கொண்டு இதற்கு சற்று காலதாமதமாக வந்த நிலையிலும் கூட இவ்வளவு அமைதியாக இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்றிருப்பதை பார்க்கிற போது நிச்சயம் இந்த 4 வாக்குச்சாவடிகள் 273, 280, 291, 292 ஆகிய 4 வாக்குச்சாவடிகளும் இந்த தொகுதியில் 482 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 482 வாக்குச்சாவடிகளில் இந்த 4 வாக்குச்சாவடிகளில் தான் அதிகமான வாக்குகளை திமுகவுக்கு பெற்று தந்தது என்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை இந்த 4 வாக்குச்சாவடிகளுக்கு பொறுப்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இந்த 4 வாக்குச்சாவடிகளில்
எங்கேயாவது குறைவான வாக்கு பதிவோ அல்லது வித்தியாசமோ இருந்தால் என் மனது பாதிக்கும் என்பதை காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ரூபனாக இருந்தாலும், தம்பி தினகரனாக இருந்தாலும், நண்பர் பாலாஜியாக இருந்தாலும், இந்த வட்டத்தின் ஏனைய நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வருத்தம் உருவார்கள். அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி 1000த்திற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பங்கேற்று இவ்வளவு சிறப்பாக நடைபெற்ற கூட்டம், அதற்கு பின்னால் நடைபெற்ற தேர்தலில் இந்த வாக்குச்சாவடியில் கொஞ்சம் வாக்கு குறைவாக இருக்கிறேன் என்கின்ற வருத்தம் உங்கள் ஊரை சேர்ந்த இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் உருவாக்கிவிட மாட்டீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. எனவே நிச்சயம் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை, எதிர் வீடுகளில் இருப்பவர்களை நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி தேர் இழுப்பதை போல, ஊர் கூடி தேர் இழுத்தால் அது நிலைக்கு போய் சேரும் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த 4 வாக்குச்சாவடிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களாகிய நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே முடிவெடுத்து இந்த 4 வாக்குச்சாவடிகளிலும் எதிரணிக்கு வாக்குகள் இல்லை, திமுக கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட் இழந்தார்கள் என்கின்ற நிலையை இந்த வாக்குச்சாவடிகளை சேர்ந்த தாய்மார்கள் நீங்கள் உருவாக்குவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த தொகுதியின் தேவைகளுக்காக எந்த அளவுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவன். சட்டமன்றத்தில் அவருடன் நானும், என்னுடன் அவரும் பணியாற்றுகிற வாய்ப்பை கடந்த 5 ஆண்டுகளாக பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திரு கணபதி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது இந்த மதுரவாயலின் வளர்ச்சி குறித்து அவர் ஆற்றிய உரையெல்லாம் இன்னமும் பசுமரத்தாணி போல் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஆணித்தரமாக மிக சிறப்பாக உரையாற்றி ஒவ்வொரு காரியத்தையும் மிக நேர்த்தியாக சாதித்து வருகிறார். இதே மதுரவாயலில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து 36 கோடியில் கட்டப்பட்ட கூவமாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தை திறந்து வைத்து விட்டு சென்றார்கள். அதே போல்தான் அதே கூவமாற்றின் குறுக்கே இன்னும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஒரு 46 கோடி மதிப்பீட்டில் இன்னும் ஒரு பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இதே கூவம் பல ஆண்டுகளாக இருக்கிறது. கூவத்திற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் குடியிருப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த கூவத்தை கடந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போவது என்பது மிகப்பெரிய அளவிலான சிரமத்திற்குள்ளாகிதான் மக்கள் கடந்து கொண்டிருந்தார்கள். அங்கே பாலம் கட்ட வேண்டும் என்கின்ற அக்கறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசுக்கு இருந்த காரணத்தினால் மட்டுமே இப்போது அந்த 36 கோடியில் பாலம் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 47 கோடியில் பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்திலும் கூட சொன்னேன், இந்த மதுரவாயலில் இருந்து துறைமுகத்திற்கு ஒரு ஈரடுக்கு மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் விவரமானவர்கள், நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2007ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் அழைத்து வந்து துறைமுகத்தில் ஒரு விழா ஒன்றை நடத்தினார்கள். அந்த விழா என்பது மதுரவாயலிலிருந்து துறைமுகம் வரை 1655 கோடி மதிப்பீட்டில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு மேம்பாலம் கட்ட வேண்டும் என்பது. ஏன் அந்த மேம்பாலம் இங்க கட்டணும்? மதுரவாயிலிருந்து துறைமுகத்துக்கான அந்த மேம்பாலத்தை ஏன் கட்டணும்னா, வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து வருகிற வாகன லாரிகள் இந்த மதுரவாயிலில் இருந்து வடசென்னையை நோக்கி பயணிக்கிற போதும், அல்லது பூந்தமல்லி சாலையை நோக்கி பயணிக்கிற போதும், அல்லது ஆற்காடு சாலை வழியாக போகிற போதும் ஒட்டுமொத்தமாக சென்னையே போக்குவரத்து ஸ்தம்பித்து பெரிய அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டு வந்தது. இதனால் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒன்றிய அரசிடம் பேசி பிரதமரின் ஒப்புதலை பெற்று 1655 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு மேம்பாலத்தை கட்டுவதற்கு திட்டமிட்டார்கள். அந்த மேம்பாலம் என்பது 19 கிலோமீட்டர் நீளத்திற்கான மேம்பாலம். ஒரு 17.5 கிலோமீட்டர் மேம்பாலமாகவும் 1.5 கிலோமீட்டர் தரை பாலமாகவும் கட்டுவதற்கு 1655 கோடி மதிப்பீட்டில் பணியினை தொடங்கி வைத்தார். பணியினை தொடங்கி வைத்து ஒரு 500 கோடி செலவிடப்பட்டது. 25% பணிகள் முடிவுற்றது.
இந்த சாலையில் போபவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பில்லர்கள் எல்லாம் இன்றைக்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன பண்ணிருக்கணும்? கலைஞர் 500 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாரு. கலைஞர் 500 கோடி செலவு பண்ணிருக்கிறாருன்னா இது மக்களின் வரி பணம். இந்த மதுராவாயில் மேம்பாலம் என்பது அவசியமான ஒன்று. ஒட்டுமொத்த சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு விடை கொடுக்கிற பாலமாக இது இருக்கும். எனவே இந்த பாலத்தை கட்டுவது சிறந்தது. விரைந்து கட்டி தந்து முடித்திருக்க வேண்டும். ஆனால் மாறா என்ன பண்ணிட்டாங்க? இது கூவத்துல இது பில்லர் வருது, நீர் ஓரை பாதிக்கும், அதனால இது வேணாம் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் கூட கேட்டோம். நான்லாம் கூட 2-3 அறிக்கை விட்டேன். சென்னை மாநகரின் மேயரா இருந்ததால நான் கூட ஒரு அறிக்கை விட்டேன். சைனாலையும் ஜப்பான்லயும் பல்வேறு உலக நாடுகள்ல கடல்லயே வீடு கட்டுறான், ஆத்துல வீடு கட்டுறான், எவ்வளவோ நடக்குது. இப்ப கூட நம்ம முதல்வர் கத்திப்பாராவுக்கு வந்தீங்கன்னா தெரியும். கீழே தரை வழி சாலை போக்குவரத்து, அதுக்கு மேல மேம்பாலம், 3 அடுக்கு மேம்பாலம், கத்திமாரா மேம்பாலம். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போகும், பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேல ஒரு மெட்ரோ ரயில். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு மெட்ரோ ரயில். நம்முடைய முதல்வர் 160 அடி உயரத்துல மெட்ரோ ரயில் போகுது. இது கட்டி முடிச்சு அந்த மெட்ரோ ரயில் மேல போச்சுன்னா ஆசியாவிலேயே 160 அடி உயரத்திற்கு மேல் மெட்ரோ போகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு, சென்னை. இதுதான் சாதனை. இதுதான் பண்ணணுமே தவிர கூவத்துல பில்லர் கட்டிட்டாங்க அதனால நான் இந்த மேம்பாலத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லி நிறுத்துறது அறியாமையின் உச்சம். மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த கலைஞர் பண்ண அந்த விஷயத்தை அவங்க தடுத்ததோட நோக்கமே, அதை நிறுத்ததோட நோக்கமே, இந்த பாலம் வந்துட்டா கலைஞருக்கு ஒரு பேர் வந்துடும். என்ன பேர் வரும்? இந்தியாவிலேயே நீண்ட மேம்பாலத்தை கட்டிய முதலமைச்சர் கலைஞர். அந்த பேர் வந்துடும். அந்த பேர் அவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நிறுத்தி அந்த 500 கோடி ரூபாயை வீணாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க கூட நிறைய பேர் வந்திருப்பீங்க. எதிரில் உட்காந்து இருக்கிற வட்ட செயலாளர்கள்லாம் பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தை கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினோம். இந்த மதுரவாயல் மேம்பாலத்தை உடனடியாக கட்டணும். சாட்சாத் எடப்பாடி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாரு. இன்னைக்கு வாய்க்கிழியே பேசுறாரு. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சோழிங்கநல்லூர் கூட்டத்தில் இன்னும் 3 அமாவாசை தான் இருக்குதுன்னாரு. எதுக்குடா 3 அமாவாசை அப்படின்னு கேட்டா, அவர் இந்த ஆட்சிக்கு 3 அமாவாசை தான் இருந்தார். அதுக்கு இந்த மருது அழகராஜன்னு அதிமுக இருந்து நம்ம கையில வந்த தோழர் ஒருத்தர் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, இவர் எடப்பாடி நேற்றுக்கு பேசினது இன்னும் 3 அமாவாசை தான் இருக்குன்னாரு. 3 அமாவாசை திமுக ஆட்சிக்கு 3 அமாவாசை தான் இருக்குதான். இதை சொல்றது நேற்றுக்கு எடப்பாடி சொல்றாரு. உடனே அவங்க கட்சியில் இருந்து நம்ம கையில வந்த சிறந்த சிந்தனையாளர் மருது அழகராஜ் அவருடைய சோசியல் மீடியால இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, அமாவாசைக்கு எப்ப பார்த்தாலும் அமாவாசை ஞாபகம் தான் போடும் அப்படின்னு. அது என்னடான்னா, ஒரு படத்துல சத்யராஜ் அமாவாசை வேஷத்துல வருவார். அந்த சத்யராஜ் படத்தை போட்டு அமாவாசைக்கு எப்ப பார்த்தாலும் அமாவாசை ஞாபகம் தான் போலன்னு மருது அழகராஜ் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல. இது அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்கணும், இந்த மேம்பாலத்தை அவராவது வந்ததுக்கு அப்புறம் கட்டி இருக்கணும். பண்ணல. ஆனா நம்ம இன்றைய முதல்வர் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, இந்த போராட்டம் நடத்தினவங்களை பார்த்து சொன்னாரு, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் நிச்சயம் அந்த பாலத்தை கட்டி முடிப்பேன், கலைஞர் கனவை நிறைவேற்றுவேன். ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்ல, அப்பா என்ன செஞ்சாரோ அதை 2 மடங்கு செய்யறது அவரோட திறமைக்கான சான்று. அதனால வந்ததுக்கு அப்புறம் இப்ப 5510 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் 19 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஓரடுக்கு பாலத்தை கட்ட திட்டமிட்டார். இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 5510 கோடி செலவில் ஈரடுக்கு பாலம் 21 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேலை நடக்குது. ஒரு வருஷம் அதிகபட்சம் 1 வருஷம் முடிச்சு அந்த பாலம் இங்க போகும்போது நாம யார் பேரை சொல்லுவோம்? கலைஞர் ஓரடுக்கு கட்டண நினைச்சாரு. இன்னைக்கு அவருடைய மகன் ஈரடுக்கு பாலத்தை கட்டி மதுரவாயிலுங்கிற இந்த தொகுதியின் பெயரை உலக அளவில் நிலைநிறுத்தி விட்டார்னு சொல்லுவோம். சொல்றோம்ல, நம்ம கத்திப்பாராவை 160 அடிக்கு மேல மெட்ரோ போகுதுன்னும் போது இன்னைக்கு நாம சொல்றோம், நாளைக்கு உலகமே சொல்ல போகுது. ஆசியாவிலேயே சென்னையில தான் இந்த 160 அடிக்கு மேல மெட்ரோ போகுது. இந்த சாதனை உலகம் முழுக்க பேசுவாங்க. அது மாதிரி நாளைக்கு இந்தியா முழுக்க என்ன பேசுவாங்க? இந்த மதுரவாயில்ல தான்
21 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈரடுக்கு பாலம் போய் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி மதுரை வாயிலுக்கு ஒரு பெரிய புகழ் வரப்பு. இதே தொகுதியில தான் மெட்ரோ ரயிலுக்கு ஒன்றிய அரசு நமக்கு நிதி தரல. 60-65,000 கோடி தரணும், கொடுக்கல. ஆனாலும் நம்முடைய முதலமைச்சர் திட்டமிட்ட நேரத்துக்குள்ள இந்த பாலத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு போரூர்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் அடுத்த மாசம் ஜனவரியில அந்த மெட்ரோ ரயில் திறந்து விட போறாங்க. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு. இன்னைக்கு அது வந்து இந்த அதாவது மாதிரி ஓட்டம்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. மிக விரைவில் 1 மாசத்துல திறக்க போறாங்க. இப்ப நாம யாராவது போரூர்ல இருந்து பூந்தமல்லிக்கு போனோம்னா அது ஓட்டுநர் இல்லாத வண்டி. எவ்வளவு பெரிய மேஜிக் பாருங்க. நான் நியூயார்க்கு போயிருந்தேன். அங்க போனா 2-3 மேஜிக் இதே மாதிரி தான் இருந்தது. நான் அப்ப நினைச்சேன் இதெல்லாம் எப்ப சென்னைக்கு வருமோன்னு நினைச்சேன். என்னன்னா ஒரு ஹோட்டல்ல இருந்து ஒரு தின்பண்டம் யாரோ ஆர்டர் பண்ண பொருள் வருது. ஒரு சின்னதா ஒரு பெட்டி மாதிரி ரோபோட்டு அதில் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு 2-3 பட்டன் தட்டி அந்த அட்ரஸை டைப் பண்றாங்க. தட்டின உடனே அந்த வண்டி அவ்வளோண்டு ஒரு சின்ன பெட்டி மாதிரி என்னோட சோசியல் மீடியாலையும் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது பாட்டுக்கு ரோட்ல தானா போகுது. நேராக போய் லெஃப்ட் ரைட்டு எல்லாம் சுற்றி அந்த வீட்டுக்காரன் முன்னாடி போய் அந்த வீட்டு வாசல்ல போய் நின்று ஒரு சவுண்டு கொடுக்குது. நேராக நாங்களும் பின்னாடியே போனோம். என்னதான் பண்ணுது இந்த ரோபோட்னு பார்க்கலாம். நேராக போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிச்சு. நாங்களும் 1.5 கிலோமீட்டர் அது பின்னாடியே ஓடணும். போய் ஒரு வீட்டு முன்னாடி சவுண்டு கொடுத்த உடனே வீட்டுக்காரன் வந்து நம்ம ஆர்டர் பண்ண டிஃபன் வந்துருச்சுன்னு வந்து பொட்டியை வாங்கி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு போனோம். பெரிய தந்திரமா இருந்தது. அதே மாதிரி அதே ஊர்ல லாஸ் ஏஞ்சல்ஸும் சரி, லாஸ் வேகாஸ்லயும் சரி, சான் பிரான்சிஸ்கோலையும் சரி, நியூயார்க்லயும் சரி ஒரு காரு, அந்த கார் வந்து ஆளே இல்லாம டிரைவரே இல்லாம கார். இப்போ எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கார் இருக்கு. எப்படிப்பா அந்த காரை வர வைக்கிறதுனா ஒரு ஆப்னு சொல்லி இதில் புக் பண்ணிங்கன்னா கார் வந்துடுறேன். நான் ஒரு கார் புக் பண்ணிட்டு அங்கே நின்ன உடனே ஒரு கார் வருது. ஓமோவா அது நல்ல கார் பேர். அந்த கார் வந்தது. கார் வரும்போது அது மேலே ஒரு கொண்டை சுற்றின்னு வருது. அதில் மாசுன்னு போட்டு வருது. அப்போ எனக்கான காருன்னு அது தெரிஞ்சிருச்சு. நேராக கிட்ட வந்தது. ஏறி உக்காந்தோம். ஏறி உக்காந்த உடனே கார் ஸ்டார்ட் ஆகலை. எதிரில் ஒரு டிஸ்பிளே போகுது, பெல்ட்டை போடுந்து. அப்புறம் பெல்ட்டை மாட்டினோம். பெல்ட்டை மாட்டினோடனே கதவை மூடுனுச்சு. கதவை மூடணும். கதவை மூடனோடனே எங்கே போனோன்னு நம்ம புக் பண்ணமோ அந்த இடத்துக்கு கார் டிராவல் ஆகுது. மேடு பள்ளம் சிக்னல் எல்லா இடத்துலையும் நின்று டிரைவரே இல்லை. அந்த ஸ்டேரிங் மட்டும் சுற்றுது. நாங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறோம். பேய் ஓட்டுற மாதிரி ஒரு பயம் இருந்தது. எங்கேயாவது இடிச்சிருமோங்கிற பயம் இருக்கு. ஆனால் டிரைவரோட போகிற காரு கூட இது வரைக்கும் எங்கேயாவது சின்னதாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். டிரைவர் இல்லாமல் போகிற கார் இது வரைக்கும் எங்கேயும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டே பண்ணல. அந்த காரில் நாங்கள் அதை டிராவல் பண்ணும்போது நான் நினச்சது இதெல்லாம் எப்போ சென்னைக்கு வருமோன்னு நினச்சோம். இன்னைக்கு நம்ம கணபதி சொல்றாரு, நீ காரில் போன இங்கே டிரைவரே இல்லாத ட்ரெயின் போகுது. அப்போ அந்த போரூர்லேருந்து பூந்தமல்லிக்கு டிரைவர் இல்லாத ட்ரெயினில் நாமெல்லாம் பயணம் பண்ணுறோம். இந்த சிறப்புக்குரிய நிகழ்வுகள்லாம் யார் ஆட்சியில் நடக்குது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த திட்டங்கள், சிறப்பு திட்டங்கள் நிறைய சொல்லலாம். ஒன்றெண்ட சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு பணி சீக்கிரம் இறங்காது. உங்களுக்கு மேல நிறைய முடி இருக்கு, மேல நிறைய ஸ்கார்ப்லாம் போட்டு கட்டிருக்கிறீங்க. ஏமாண்டெல்லாம் கஷ்டம். நான் இன்னைக்கு நைட்டு உட்காந்துட்டு காலையில போனேன்னா இவரை மாதிரி தொப்பி போட்டுக்கணும், ராஜன் மாதிரி தொப்பி போடணும். அதனால நானும் இன்னொரு 10 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிடறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் விடியல் பயணம். இந்த விடியல் பயணம் இங்க பேசினவங்க கோடிட்டு காட்டினாங்க. இப்ப மாண்புமிகு முதல்வர் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா விடியல் பயண திட்டத்தை எடுத்துட்டு வருவோம்னாரு. அப்ப எல்லாருமே கேட்டாங்க, அது எப்படி சாத்தியம்? பெட்ரோல் டீசல் வேணுமே, ஓசில எப்படி ஓடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா கலைஞர் இவர் நம்ம தளபதி சொன்னாரு, இந்த விடியல் பயண திட்டத்தை நான் எடுத்துட்டு வருவேன், மகளிருக்கு பொருளாதாரத்துல ஒரு பெரிய உச்சத்தை நான் அதன் மூலம் ஏற்படுத்துவேன். அது மூலமா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு மகளிரும் அந்த விடியல் பயணத்தை பயன்படுத்துறவங்களுக்கு மாதாந்திரம் எவ்வளவு தொகை மிச்சப்படுத்தப்படுதுன்னா, ஒரு முறை பயணம் பண்ணாலும் சரி, 2 முறை பயணம் பண்ணாலும் சரி, 4 முறை பயணம் பண்ணாலும் சரி, சராசரியாக மிச்சப்படுத்தப்படுகிற தொகை 888 ரூபாய். ஒரு மகளிருக்கும்
இந்த விடியல் பயணத்தின் மூலம் மிச்சப்படுத்தப்படுகிற தொகை 888 ரூபாய். இதுவரைக்கும் எத்தனை கோடி பயணங்கள் அதை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா யாராவது நினைச்சு பார்ப்போமா? 850 கோடியே 85 லட்சம் பயணம், 850 கோடியே 85 லட்சம் பயணம் நடந்திருக்கு. அப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இது மகளிருக்கான விடியல் பயணம். ஆனா அதுல இன்னும் ஒரு 2 தரப்பினருக்கு கூடுதலா விடியல் பயணத்துல பங்கு இருக்கு. யார் யாருக்கு தெரியுங்களா? மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் மகளிர் போற அந்த விடியல் பயண பேருந்துல அவங்களுமே இலவசமா போலாம், விலை இல்லாமல் போலாம், கட்டணம் இல்லாமல் போலாம். அந்த மாதிரி எவ்வளவு பயணங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு? 698,91,000 பயணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயணங்களா நடந்திருக்கு. அப்ப இன்னொரு தரப்பு யாரு? மகளிர் மாற்றுத்திறனாளிகள். யாருக்காவது தெரியுமா? கை தூக்குங்க. இன்னொரு தரப்பு போறாங்க. வெரி குட், நிறைய விவரம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. திருநங்கைகள். இந்த திருநங்கைகள்ங்கிற சமூகத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுக்கவே மாட்டோம். அவங்கள நம்ம அனாவசியமா பார்த்துட்டு போவோம். அந்த திருநங்கைகளுக்கும் இன்னைக்கு இந்த விடியல் பயணத்துல பங்கெடுத்து அவங்க இந்த கட்டணமில்லா பயணத்தை பண்ணி நிற்கிறாங்க. எவ்வளவு பயணங்கள் நடைபெற்று இருக்கிறது தெரியுமா? 47,17,000 பயணங்கள் இந்த திருநங்கைகளின் மூலம் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான திட்டம் தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் வேறு எங்குமே இல்லை. நம்ம பேசின சேர்மனும் எம்எல்ஏவும் காலை உணவு திட்டத்தை சொன்னாங்க. இந்த காலை உணவு திட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். காலை உணவு திட்டத்தில் எவ்வளவு குழந்தைங்க பயன்படுதுன்னா 22,29,000 குழந்தைங்க பயன்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 39,394 பள்ளிகள்ல இருந்து 22,29,000 குழந்தைகள் இந்த காலை உணவு திட்டத்தால் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 130 லட்சம் மகளிர் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கி நிற்கிறாங்க. வருகை தந்திருக்கிறவர்களுக்கு யாருக்கு வரல கை தூக்குங்க. குடும்ப தலைவர்கள் நாங்க 2-3 வாட்டி அப்ளை பண்ணிட்டோம், வரலங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. வந்தவங்க இல்ல, வராதவங்க. இந்த வராதவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், வராதவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். நீங்க உடனடியா ரூபன் கையிலையும் இல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கையிலையும் அப்ளிகேஷன் கொடுங்க. உங்களுக்கு முதல்வர் சொல்லிட்டாரு, ஏற்கனவே 1,15 லட்சம் அதுதான் முடிவுன்னு இல்லை, திரும்ப ஒரு 10,000 கேம்ப் நடத்தி 17 லட்சம் பேருக்கு இப்ப சேர்த்து கொடுத்து 1,31 லட்சம் கொடுத்துருக்கிறோம். அது கொடுக்கிற நிகழ்ச்சியில சொன்னாரு, இனிமேல் வராதவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காரு. அதனால கிடைக்காதவங்க ரூபன் கையில எல்லாம் அநேகமா நீங்க இங்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்க. ரூபன் இருக்காரு, தினகரன் இருக்காரு, பாலாஜி இந்த ஏரியால அவங்க கையில மனு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அது கிடைப்பதற்குரிய வழியினை நம்முடைய சேர்மனும் எம்எல்ஏவும் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்னும் சொன்னாரு முதலமைச்சர், 1000 ரூபாய் கொடுத்து நிற்கிறோம். இந்த 1000 ரூபாங்கிறது இதுவும் முற்றுப்புள்ளி இல்ல, கமாதான். டெஃபினட்டா மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது இந்த 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் இந்த திட்டங்கள். இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மதுரை வாயில பார்த்தீங்கன்னா 1,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஐடி பார்க், இங்க ராமச்சந்திரால ஒரு 17 கோடியில ஒரு ஈரநிலை பசுமை பூங்கா, இந்த எல்என்டி பக்கத்துல ஒரு சிறப்பான ஒரு பூங்கா. இப்படி இந்த மதுரை வாயில் தொகுதி பூங்காவாக ஒரு பசுமை நிறைந்த பகுதியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த மதுரை வாயில் தொகுதியில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, பாதாள சாக்கடை திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, மழைநீர் வடிகால் வாய்கள் எல்லா தெருக்களிலும் எங்கே எல்லாம் மழைநீர் தேக்கம் இருந்ததோ அங்கே எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இந்த மதுரை வாயில் என்பதை ஒரு புறநகர் பகுதியாக இன்றைக்கு இல்லாமல் சென்னையில் தியாகராய நகரை போல், பெசன் நகரை போல் 25 மீட்டருக்கு ஒரு தெருவிளக்கு பளிச்சென்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களாலும் நம்முடைய மாநகராட்சி மன்ற மண்டல குழுவின் தலைவர் அவர்களாலும் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தொடர இந்த ஆட்சி தொடர வேண்டும். இவைகளெல்லாம் நடக்க இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக இந்த இயக்கத்தை ஆதரிக்க வேண்டும். நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன், வருகை தந்திருக்கின்ற நீங்கள் எல்லாம்
ஏதோ இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, ரூபன் கூப்பிட்டாரு, நொளம்பூர் ராஜன் கூப்பிட்டாரு, மதுரவாயல் கணபதி கூப்பிட்டாருங்கிறத தாண்டி இந்த கூட்டம் எங்களுக்கான கூட்டம், இந்த இயக்கம் எங்களுக்கான இயக்கம், இந்த தலைவர் நம்ம அனைவருக்குமான தலைவர் என்கின்ற உணர்வோடு வருகை தந்திருக்கிறீர்கள். அந்த தலைவர் தான் இந்த 4 வாக்குச்சாவடிகளை என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நான் என் வாக்குச்சாவடி என்று முழங்குவேன். நீங்கள் எல்லாம் வெற்றி வாக்குச்சாவடி என்று சொல்லி இந்த கூட்டத்திலிருந்து விடைபெறலாம். என் வாக்குச்சாவடி, என் வாக்குச்சாவடி, என் வாக்குச்சாவடி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தலைகுனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்னும் பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் உட்பட அனைவருக்கும் 146வது வட்டக்கழகத்தின் சார்பில் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.